இன்றைக்கி நம்ம முக்கணியில் ஒரு கனியான வாழையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாழை நடவு முதல் அறுவடை வரை பார்க்க போகிறோம். வாழையை பொறுத்த வரையும் இலை, தண்டு, பூ, காய், பழம், நார்னு எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதை பற்றியும் பார்க்கலாம். 3 வருஷத்துக்கு முன்னாடி நானும் என் பாட்டியும் 4 கண்ணா நட்டோம். இன்றைக்கி அது 40 மரமாக வளர்ந்து நிற்கிது. இதை பார்க்கும்போது எங்கள் பாட்டி சொன்னது தான் ஞாபகத்து வருது. நம்ம இருந்தாலும் இறந்தாலும் நம்ம பெற்ற பசங்க கூட நம்மளை பற்றி பேசுகிறாங்களோ இல்லையோ, நம்ம நட்ட மரம் பேசும்னு சொன்னாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வருது. இப்போ நம்ம நடவு பண்ணுறதுக்கு ஒரு வாழைக்கண்ணை நோண்டி எடுத்துக்கலாம். இந்த வாழைக்கண்ணை பொறுத்தவரையும் நம்ம முழுசாக நடணுன்ற அவசியம் கிடையாது. வேர்லேருந்து ஒரு 3 அடி இருந்தால் போதும். மீதி மேலே இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி ரிமூவ் பண்ணிக்கலாம். நடுறதுக்கு ஒரு 2 அடி குழி இருந்தால் போதுமானது. குழி எடுத்ததுக்கப்புறம் முடிஞ்சால் ஒரு 200 கிராம் வேப்பம் புண்ணாக்கு நம்ம அந்த குழியில் போட்டுட்டு மரம் வைக்கலாம். ஏன்னா அந்த வேப்பம் புண்ணாக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான வேருக்கு நோய் இல்லாமல் தடுக்கும். மரம் வளர்கிறதுக்கான ஊட்டச்சத்தையும் அது கொடுக்கும். நடும்போது அதை நம்ம நேராக வச்சு நட்டோம் அப்படின்னா நமக்கு அது வளரும்போது சாயாமல் இருக்கும். அதனால் நம்ம நடும்போது கொஞ்சம் நேராகவே வச்சு நடுறது ரொம்பவே நல்லது. நடவு பண்ணதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 1 வாரத்தில் உங்களுக்கு இலை வர ஆரம்பிச்சிடும். ஒரு 3 வாரத்தில் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கும். இலை வரும்போது நமக்கு சுருண்டு தான் வரும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இலை விரிய ஆரம்பிக்கும். ஒரு மாதத்தில் இந்த அளவுக்கு நல்லாவே வளர்ச்சி இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா 3 மாதத்து கன்று. 6 மாதத்தில் நமக்கு நல்லாவே இலையுடைய முதிர்ச்சியுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சைஸுக்கு வந்துடும். காலங்காலமாக நம்ம ஏன் வாழை இலையில் சாப்பிட்றோன்னு எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அப்படி யோசிக்கும்போது நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயந்தான் இது. வாழை இலையில் மெக்னீஷியம், பொட்டாசியம், விட்டமின் A, B, C, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு நிறைய விஷயம் இருக்குது. உடனே நான் என்ன வாழை இலையவா சாப்பிட போகிறேன்னு கேட்காதீங்க. வாழை இலையை பொறுத்தவரையும் ஒரு நேச்சுரலான வேக்ஸ் கோட்டிங் இருக்குது. நம்ம சுட சுட சாதத்தை அந்த வாழை இலையில் வைக்கும்போது அந்த நேச்சுரலான வேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகி அந்த சாப்பாட்டில் அந்த இலையில் இருக்கக்கூடிய சத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த சாப்பாட்டுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதை நம்ம சாப்பிடும்போது அந்த சத்து நம்ம உடம்புக்கும் கிடைக்குது. இது இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாழை இலையில் பாலிஃபினால்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம் இருக்குது. அது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சுமாராக இருந்தாலும் அந்த சாப்பாட்டில் இன்னும் ஃப்ளேவரையும் அந்த டேஸ்ட்டையும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வாழை இலையில் இந்த பாலிஃபினால்ஸ் இருக்கிறதுனால நம்ம பார்க்கின்சன் டிசீஸ் ட்ரீட் பண்ணுறதுக்குமே இந்த வாழை இலை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 9 மாதத்தில் நமக்கு வாழை பூ விட ஆரம்பிச்சிடும். இது ஒரு சில மரங்களுக்கு வேரி ஆகலாம். காரணம் அதனுடைய வெரைட்டி, மண், அதுக்கு கிடைக்கக்கூடிய தண்ணி, கிளைமேட்டு, ஊட்டச்சத்துன்னு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இந்த ரெட் கலர் லேயரை தான் நம்ம பிராக்ட்னு சொல்கிறோம். இந்த லேயருக்குள்ளே தான் நமக்கு சின்ன சின்ன பூக்கள் இருக்கும். அது வளர்ந்து தான் நமக்கு காயாக மாறும். இது முழுசாக காயாக மாறினதுக்கு அப்புறம் இந்த பிராக்ட் உதிர்ந்து விழுந்துடும். இயற்கையோட படைப்பை பாருங்களேன். இதை நம்ம ஈஸியாக மனுஷனோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு கரு உருவாகிற வரைக்கும் தாயுடைய கருப்பை எப்படி அதுக்கு ப்ரொடெக்ஷனாக இருக்கோ, அதே மாதிரி தான் இந்த பூ வளர்ந்து காயாகிற வரையும் இந்த பிராக்ட் அதுக்கு ப்ரொடெக்ஷனாக இருக்குது. முதல் சீப்பு வளர்ந்து காயானதுக்கு அப்புறம் அந்த பிராக்ட் உதிர்ந்து விழுந்துடும். அடுத்தடுத்து இதே மாதிரி தான் ஒவ்வொரு லேயராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும். பூ விட்டதுலேருந்து நமக்கு காயாக மாறுறதுக்கு முழுசாக 2லேருந்து 3 மாதம் வரையுமே நமக்கு டைம் எடுக்கும். இப்போ நம்ம தோட்டத்தில் விட்டுருக்கக்கூடிய கொலையை நான் 3 கேட்டகரியாக பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேட்டகரி பார்த்திங்கன்னா, நம்ம நட்ட மரத்துலேருந்து டைரெக்டாக கொலையாக வந்திருக்கிறத பார்க்குறோம். இதுக்கு என்னென்னா, இதில் முழு ஊட்டச்சத்தும் இந்த மரத்துக்கே கிடைக்கிறதுனால இந்த ஒரு கொலையில் 10க்கும் மேற்பட்ட சீப்புகள் இருக்கும். செகண்ட் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா, நம்ம வெட்டினத்துக்கு அப்புறம் முளைக்கக்கூடிய, அது பக்கத்தில் முளைக்கக்கூடிய முதல் கண்ணை தான் வந்து பார்த்திங்கன்னா நான் செகண்ட் கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன். ஏன்னா அந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் கேட்டகரியில் 10-12 சீப்பு கிடைக்குது அப்படின்னா இதில் நமக்கு 8லேருந்து ஒரு 6 சீப்பு வரையும் தான் கிடைக்கும். 3வது கேட்டகரியில் பார்க்கக்கூடிய மரத்தில் காய்ப்பு ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா வெட்டினதுக்கு அப்புறம் பக்கவாட்டில் நிறைய மரங்கள் வரும்.
ஒரு மரத்துக்கு கிடைக்க வேண்டிய ஊட்டச்சத்து நிறைய மரங்களுக்கு பிரியறதுனால அதனுடைய காய்ப்பு ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 சீப்பு 2 சீப்பு தான் கிடைக்கும். நம்ம இப்போ அறுவடைக்கு தயாராக இருக்கிறத வெட்ட போகிறோம். இப்போ நம்ம வெட்டுறது 3rd கேட்டகரி மரத்தில் இருக்கக்கூடிய கொலையை தான். இதில் மொத்தமாகவே 4 சீப்பு தான் இருக்குது. அதுக்கு மேலே நம்ம இதில் எதிர்பார்க்க முடியாது. இந்த மரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே சாஞ்சிருக்கு. மனுஷனுக்கு பிரசவ நேரத்தில் எப்படி சப்போர்ட் தேவையோ அதே மாதிரி தான் இந்த மரத்துங்கள்லேயும் காய் முதிர்ச்சி அடைகிற டைமில் ஒரு சப்போர்ட் தேவை. இப்போ நம்ம வெட்டுறது 2nd கேட்டகரியில் மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கொலை தான். வாழை நாரை நம்ம பூ கட்டுறதுக்கு ஆரம்பித்து பாய், கயிறு, பேக், பேப்பர், மேட், துணி வரைக்கும் செஞ்சிட்ருக்கோம். இதில் துணி செய்யலான்றது ஃபிலிப்பைன்ஸ்காரங்க கண்டுபிடிச்சாலும் 13th centuryயில் ஜாப்பனீஸ் தான் இதை அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் கிளாத்திங்லேயே பனானா ஃபைபர் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. உலகத்திலே இன்றைக்கி பனானா ஃபைபரை அதிக அளவில் உற்பத்தி செய்கிற நாடு இந்தியா தான். இதனுடைய நீடித்த தன்மையும் வலிமையும் அதிகமாக இருக்கிறதுனால என்னு சொல்லக்கூடிய ஜாப்பனீஸ் கரன்சி நோட் செய்கிறதுக்கும் இந்த பனானா ஃபைபரை தான் பயன்படுத்துகிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், அல்ட்ரா வயலட் ரேஸ், புற ஊதா கதிர்கள் தோலில் படும்போது நமக்கு ஸ்கின் கேன்சரை உண்டாக்கும். இந்த பனானா ஃபைபர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூவி ரேஸை ஊடுருவ அனுமதிக்காது. அதனால் பேக்கோ ஃபேப்ரிக், பனானா ப்ளஸ் காட்டன் ஃபேப்ரிக்கில் செஞ்ச துணியை நம்ம யூஸ் பண்ணுறது மூலயமா நம்ம இந்த ஸ்கின் கேன்சர் வராமல் தடுக்க முடியும். மற்ற செடியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஃபேப்ரிக், எடுத்துக்காட்டுக்கு ஆளிச்செடியிலிருந்து கிடைக்கிற லினன், இந்த காட்டன் ஃபேப்ரிக்கை விட பனானா ஃபைபர் ரொம்பவே மென்மையானது, ப்ரீத்தபிள், ஏர் சர்க்குலேஷனும் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயத்தை எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் இதை நிறைய முறை ட்ரை பண்ணியிருக்கேன். வாழை மரத்தை வெட்டினதுக்கு அப்புறம் அந்த அடித்தண்டுடைய நடு பகுதியில் ஒரு குழி செஞ்சு அதில் சிறிதளவு சுக்கும் வெந்தயமும் போட்டு அதில் பூச்சி எதுவும் போகாமல் இருக்கிறதுக்கு வாழை இலையை வச்சு மூடுறோம். ஆறு மணி நேரம் கழிச்சு அதை திறந்து பார்த்தோம்னா அந்த வாழைத்தண்டோட சாறு அந்த குழி முழுக்க நிரம்பியிருக்கும். அதில் இவ்வளோ நேரம் வெந்தயமும் சுக்கும் ஊறினதால அதனோட சத்து முழுசாக அந்த சாறு ஃபுல்லாக நிரம்பியிருக்கும். அதை நம்ம எடுத்து குடிக்கலாம். அதை குடிக்கிறது மூலிமா கிட்னியில் கல் உருவாகாமல் தடுக்க உதவுது. உருவான கல்லையுமே கரைக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. இதை குடிக்கிறதுனால நமக்கு எந்த விதமான பக்க விளைவுமே வரப்போறதில்லை. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த தண்டுடைய லேயரை நம்ம உரிச்சோம் அப்படின்னா உள்ள கடைசியாக கிடைக்கக்கூடியது தான் நமக்கு வாழைத்தண்டு. அதை நம்ம பொரியல் செய்யறதுக்கும் பயன்படுத்துகிறோம், ஜூஸாகவும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூ. வாழைப்பூ பொரியல் எல்லாமே சாப்பிட்ருப்போம். பொரியல் செய்யறதுக்கு முன்னாடி இந்த பூவில் சென்டரில் வெள்ளையாக நீளமாக இருக்கிறத ரிமூவ் பண்ணிட்டு தான் பொரியல் செய்வாங்க. ஏன்னு எங்கள் அம்மாட்ட கேட்டதுக்கு அப்போ தான் சீக்கிரம் வேகும்னு சொன்னாங்க. இதுக்கான கரெக்ட் ரீசன் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஃபைனலாக வாழைப்பழத்துக்கு வந்தாச்சு. இப்போ வாழைப்பழத்தை கொலையிலிருந்து தனித்தனி சீப்பாக பிரித்து பழுக்க வைக்க போகிறோம். எங்கள் வீட்டில் பழுக்க வைக்கிறதுக்கு இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுவோம். ஒரு மண் பானையில் நல்லா காஞ்ச வைக்கோல், துளசி இலையை போட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதில் வாழைக்காயை போட்டு பழுக்க வைப்போம்.
லாஸ்ட் வீக் நாங்கள் பழுக்க வச்சது எப்படி பழுத்திருக்குன்னு பார்ப்போம். காயெல்லாம் நல்லாவே பழுத்திருக்கு. பழுத்த பழத்தில் இந்த கிரீன் கலர் ஃபுல்லாக எல்லோவாகவே மாறி இருக்கும். எந்த விதமான பெஸ்டிசைட்ஸும் இல்லாமல் உணவை சாப்பிட்றதே ஒரு வரம் தான். வாழைப்பழத்தோட தோல் கூட வேஸ்ட் ஆகாது. மாடுகள் இது ரொம்பவே விரும்பியே சாப்பிடும். வாழைப்பழத்தை நம்ம சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் வாழைப்பழம் சொன்னாவே குஷியாகக்கூடிய ஒரு கேங்கோட தான் நம்ம இதை ஷேர் பண்ணிக்க போகிறோம். எல்லாருமே பிரித்து எடுத்துப்பாங்கன்னு கொடுத்தா அங்கே ஒருத்தன் மொத்த சீப்பையும் ஒத்தையாக தூக்கிட்டு போயிட்டான். இதை பார்க்கும்போது தான் தோணுது, மனுஷனுக்கு எல்லாமே வேணுன்ற எண்ணம் இங்கிருந்து தான் வந்திருக்கும் போல. மரம் நடுவோம் ஒரு முறை, அது காக்கும் பல தலைமுறை. பாய்.